குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். நான் வந்து நின்னேனே அப்படியே முழிச்சிட்டு இருந்தேன். நான் யூஸ்வலி ஐ டோன்ட் ஷை அவே ஃப்ரம் எனிதிங். எனக்கு மைக் கொடுத்தா நான் பேசிகிட்டே இருக்கிற ஒரு கேரக்டர். எனக்கே வந்து அங்கே வந்துட்டு என்ன சொல்கிறது, யாரை பார்த்து என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஸோ நான் அப்படியே ஒரு யூட்டர்ன் அடிச்சு பேக் அடிச்சு போயிட்டேன். இப்போ மடனா எனக்கு மெசேஜ் பண்ணுறாங்க, இன்னும் வாட் ஹேப்பன், மாஸ்டர்கிட்ட ஒரு 1 hour பேசுகிறோம். ஏய் ஏதாவது சொல்லுங்கடா, சொல்லாமல் என்னை எப்படியே நிற்க வச்சிட்டிங்களே அப்படின்ட்டு. ஐம் கம்மிங் ஒன்லி இந்த halfway பாயிண்ட் ஆஃப் இட். ஸோ இந்த ஃபாஸ்ட்டாக வந்து பாட்டு 7 பாட்டு அப்படின்னோடனே எனக்கு ஏற்கனவே ஃபஸ்ட்டு கையெல்லாம் உதவுது. ஸோ ஒரு பாடி 4 லேடி 10 கோடி தேடி தேடி 3 நிமிஷம் சாங் இது. லிரிக் எவ்வளோ, இவ்வளோதான். நாளைக்கு வரதானே போகுது, நீங்களும் கேட்க தானே போகிறீங்க. இதில் ரெண்டாவது வாட் பீப்புள் டோன்ட் சி அபவுட் திஸ் சாங் இஸ், இது சக்ஸஸ்க்காக நீங்கள் பண்ணியிருக்கீங்க, இது வந்து இன்ஜினியர் பண்ணி நீங்கள் மார்க்கெட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றாங்க. வாட் பீப்புள் டோன்ட் நோ இஸ் த சாங் இஸ் நாட் பீங் பிளேட் இன் ரேடியோஸ். அண்ட் தே செட் இதில் டபுள் மீனிங் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு உள்ளே வந்து இந்த ஒப்பீனியன் வரும்போது நம்ம இதை ப்ளே பண்ணால் இதை நாங்கள் என்கரேஜ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஆகிடும். வெளியிலேருந்து எல்லாரும் பார்க்குறாங்க இது மார்க்கெட்டிங் ஸ்டண்ட் அப்படின்னா, இதில் ஒரு இழப்பும் இருக்குன்றதையும் வந்து வீல் ஹாவ் டு சி. வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜாலியோ ஜிம்கானா மூவியோட மியூசிக் டைரக்டர் அஸ்வின் விநாயகமூர்த்தி இருக்காங்க. ஹாய் சார். ஹாய், எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஜாலியாக இருக்கும். போலீஸ்காரனை கட்டிக்கிட்டா பாட்டு 5 on trendingல போயிட்டு இருக்கு. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் தட். ஹவ் டு யூ ஃபீல்? ஒன்று மேலே ஒன்று, அடிமேல் 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 அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒன்று மேலே ஒன்று இட்ஸ் இன்ப அதிர்ச்சின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ விர் ஆல் இன் தட். நம்ம ஒன்று எதிர்பார்த்தோம், அதுக்கும் மேலே போகுதுன்றப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கம்மிங் டு த ப்ரெஸ் மீட், நம்ம பார்த்தோம் இப்போ டைரக்டர் சார் இறங்கி போகிறத பார்த்தோம். அந்த ஒரு சுச்சுவேஷனில் ஹவ் வாஸ் யுவர் மைண்ட் செட் தேர்? ஏன்னா அடுத்த கேள்வி மியூசிக் டைரக்டருக்கு தான் கண்டிப்பாக வரும். அப்போ அங்கேருந்து கேட்டுட்டு இருந்தாங்க மியூசிக் டைரக்டர் வந்து பேசுங்க அந்த மாதிரி. ஹவ் வாஸ் யுவர் மைண்ட் செட்? நான் வந்து நின்னேனே அப்படியே முழிச்சிட்டு இருந்தேன். நான் யூஸ்வலி ஐ டோன்ட் ஷை அவே ஃப்ரம் எனிதிங். எனக்கு மைக் கொடுத்தா நான் பேசிகிட்டே இருக்கிற ஒரு கேரக்டர். எனக்கே வந்து அங்கே வந்துட்டு என்ன சொல்கிறது, யாரை பார்த்து என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஸோ நான் அப்படியே ஒரு யூட்டர்ன் அடிச்சு பேக் அடிச்சு போயிட்டேன். எனக்கு அங்கே இருந்த போது என்னென்னா, டைரக்டர் எந்திரிச்சு போனார்ல, ஸோ அவர் பின்னாடி நான் போயிட்டு, சார் போகாதீங்க, உங்கள் ஸ்டான்ஸ் என்னன்றதை சொல்லிவிடுங்க, தப்பு ரைட்டுன்றது அடுத்தது, என்ன ஸ்டான்ஸு, வாட் யூ வாண்ட் டு டெல் தீஸ் பீப்புள் அட் திஸ் மூமெண்ட் அப்படின்றத. இல்லைங்க, அது இந்த மேடை வந்து இந்த சொல்யூஷனுக்கு உண்டான மேடை இது கிடையாது. நம்ம இதை வந்து தனிப்பட்ட முறையில் என்கிட்ட கேட்டிருக்கலாம், இல்லை கொஸ்டின் ஆன்சர் செஷனில் இது எல்லாத்தையும் முடிச்சு நம்ம பண்ணியிருக்கலாம். இது ஒரு ப்ரெஸ் மீட். ப்ரெஸ் மீட்ன்றப்போ நம்ம இந்த படத்தை பற்றி பேசி முடிச்சுட்டு இதை பண்ணியிருக்கலாம். அது ஆனால் நானும் கொஞ்சம் நேரம் சைலண்ட்டாக இருந்து பார்த்தேன் அப்படிங்கிறேன். நானும் கொஞ்சம் நேரம் சைலண்ட்டாக இருந்து பார்த்தேன், இது அடங்கிரும், சரி நம்ம கடைசியில் பேசிக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். பட் ஒன்று மேலே ஒன்று பர்சனலாக அட்டாக் பண்ண இதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்கணுமா அப்படின்றது எனக்கு தெரியல. ரெண்டாவது பல 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 பிரச்சனைகள், பல பல வேலைகள் இருக்குது. ஒன்றுத்தையும் நான் ஹேண்டில் பண்ண போகிறேன். நம்ம இதை வந்து நான் தனியாக சந்திச்சுக்கிறேன். தனியாக ப்ரெஸ் எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸுங்க 20 வருஷம் இருந்திருக்கோம். ஸோ அவங்களுக்கு என்ன தெரியும், எனக்கு அவங்கள தெரியும். ஸோ நான் இதை தனியாக ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டார். ஸோ நீங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்? அந்த ஒரு எனக்கு வந்து அந்த இடத்துல அவர் அதை சொன்னார். திருப்பி வந்தேன், நான் ஏதோ பேச போனேன். இப்படி சைடில் பார்த்தா மரோனா மாஸ்டர்லாம் வந்து, ஸோ இட் வாஸ் லைக் திஸ் இஸ் நாட் த ஸ்டேஜ் ஃபார் திஸ், டோன்ட் என்கேஜ். ஆனால் நான் என்ன சொல்ல போனேன்னா, கொஞ்சம் அமைதியாக இருங்க, எல்லாரும் முடிச்சிடட்டும், இதை முடிச்சுட்டு எல்லாருமே இதுக்கு பதில் சொல்லிடலான்றது தான் நான் சொல்ல போனேன். இவங்க ஏதோ நான் வந்து ஏதோ பண்ண போகிறேன் அப்படின்னாங்க. பட் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டிஃப்யூஸ் த சிச்சுவேஷன். அண்ட் இது யாருக்காகனா, இப்போ நெக்ஸ்ட் இன் லைன் நான் மட்டும்தான், மியூசிக் சம்மந்தப்பட்டது நான் மட்டும்தான்றதுனால ஐ ஹேட் டு டேக். பட் தென் ப்ரொடியூசர் ஹிம்செல்ஃப் ஸ்டெப்ட் இன். அதனால எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலங்க. பிரச்சனை என்னன்னு நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. ஏன்னா நிறைய பேர் உள்ள வருது. அதாவது ஜெகன் அவரோட பேர் வருது, இப்போ டைரக்டர், ப்ரொடியூசர், இப்போ நிறைய பேரோட பேர் வரும்போது நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. என்ன வாட் எக்ஸாக்ட்லி இஸ் ஹேப்பனிங்? ஸோ வாட் இஸ் த ப்ராப்ளம்? அங்கே ஜென்ரலாக பேசினது என்னன்னா, போலீஸ்காரன் சாங்கை மட்டும் பற்றி பேசினாங்களா இல்லை ஆல்பமே பற்றி பேசினாங்களான்றது எனக்கே கன்ஃபியூஷன். இட் வாஸ் நாட் அபவுட் ஒன் சாங்ஸ் ஃபைட் அப்படின்னா, இதில் சொல்ல வேண்டியது நிறையா விஷயம் இருக்குது. பட் அடிப்படை விஷயம் என்னென்னா, டைரக்டரோட இன்புட் இஸ் ஹியூஜ் இன் திஸ் ஃபிலிம். இப்போ நான் டைரக்டர்கிட்ட மட்டும் தான் இன்ட்ராக்ட் பண்ணியிருப்பேன். நானும் நீங்களும் எப்படி பேசிகிட்டு இருக்கோமோ இதே மாதிரி தான் பேசிகிட்டே இருப்போம். ஒரு டயலாக்ல இருந்து தான் எல்லா பாட்டும் உருவாயிருக்கு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். டியூன் கொடுத்து சாங் எழுதுனது அப்படின்றது வந்து இந்த படத்தில் 2 பாட்டு தான். மற்றபடி வந்து எல்லாமே வந்து டயலாகாக பேசும், இப்படியே வந்து சாங் பண்ணுறது தான் இங்கே. ஸோ இதில் என்னென்னா, டு கால் த டைரக்டர் அவுட் அண்ட் சே தத்தகாரமே தெரியாது, நீங்கள் எப்படி இது பண்ணியிருக்கீங்கன்னா, 20 years இஸ் பின் இன் சினிமா, இஸ் அன் அவார்ட் வின்னிங் டயலாக் ரைட்டர்.
யூ கேன் நாட் கால் இம் அவுட் சக்ஸஸ்ஃபுல் டைரக்டர், யூ கேனாட் கால் இம் அவுட் ஆன் ஸ்டேஜ் அண்ட் சே யூ டோன்ட் நோ திஸ், யூ டோன்ட் நோ. அது பர்சனலாக எடுத்துக்கிட்ட மாதிரி எனக்கு தெரிஞ்சது. பர்சனலான அட்டாக் அங்கே தேவையில்லையோ அப்படின்றது. ப்ரொஃபஷனலாக வந்து இதை யூ குட் ஹவ் டெல்ட் வித் இட் பிஹைண்ட் த சீன்ஸ் அப்படின்றது தான் எங்களோட இது. இதை எப்படி பார்க்குறோம் அப்படின்னு, லிரிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ரூமில் ஒருத்தர் 5 பேர் ஒரு பாட்டில் பாடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஹாரிஸ் சார் பாட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க 5 பேரும் வரும். அதே மாதிரி லிரிக்ஸில் ஆனால் காலங்காலமாக அதே ஒரு இதில் கிடையாது. டைரக்டர் என்ன தான் இன்புட் கொடுத்தாலும், மியூசிக் டைரக்டர் என்ன தான் இன்புட் கொடுத்தாலும், பாடலாசிரியர் அப்படின்னு அவர் பேர் மட்டும் தான் வரும். அதுதான் இங்கே கன்ஃபியூஷனு. இங்கே வந்து இப்போ பாடலாசிரியராக என்னை வந்து நீங்கள் வந்து அறிவிச்சிட்டிங்க, பட் கடைசியில் வந்து என்னுடைய பங்களிப்பு என்ன, நீங்கள் தான் இந்த ஐடியா கொடுத்தீங்கன்ற ஒரு 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 சர்ச்சைக்கு தான் அங்கே வந்துச்சு. ஸோ ஜெகனோட தரப்பில் நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன், டைரக்டரோட தரப்பில் இதோட மூல காரணமே நான் இவ்வளோ இது வந்து இன்ட்ராக்ட் பண்ணி இதுக்கு இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கிறதுக்கு ஆஸ் அ டைரக்டர் ஐ எம் இன்வால்வ். அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு கிளாஷில் நடக்கிற ஒரு விஷயம். இட்ஸ் அ பர்சனல் இஷ்யூ தட் பர்ஸ்ட் அவுட் இன்டு சம்திங் டிஃப்ரெண்ட். ஒருத்தர் பேரை ஏன் போடலை, ஏன் போடணும் அப்படின்றது அவங்க 2 பேர் டிசைட் பண்ணிக்கக்கூடிய ஒரு இது. ஏன் ஸ்டான்ஸ் என்னென்னா, யார் எழுதுகிறாங்களோ எழுதலையோ, இஃப் ஒரு பாட்டில் ஒரு வார்த்தையாக இருந்தாலும் எல்லார் பேரும் வரணுன்றது தான் என்னுடைய ஸ்டான்ஸு. இப்போ அதை தான் வந்து டிசைடும் பண்ணியிருக்காங்க. அதுக்கு இது மாதிரி தான் இப்போ இருக்கும். லெட்ஸ் நாட் கோ இன் டு எனி ப்ராப்ளம். இந்த படம் நல்லா போட்டோம் அப்படின்னு சொல்லி இப்போ 2 பேரும் போட்டு தான் வருது. இதை இனிமே வந்து அவங்க 2 பேர் தான் கிளாரிஃபை பண்ணிக்கணும். வாட் வி ஹவ் டன். என்னை பொறுத்த வரைக்கும் ஐ டோன்ட் திங்க் த டைரக்டர் ஹேஸ் டு கிளாரிஃபை வித் ரிகார்ட்ஸ் டு நான் தான் எழுதுனேன் அப்படின்றதுக்கு. ஹி ஹேஸ் ஹிஸ் ட்ராக் ரெக்கார்ட். நானும் வந்து அதுக்கு வந்து ஆஸ் அ ஃபேக்ட் ஹி ஹஸ் ரிட்டன், ஹி ஹஸ் பின் தி ஒரிஜினேட்டர் ஃபார் ஆல் ஆஃப் தீஸ் சாங்ஸ்ன்றதை நான் என்னாலையும் சொல்ல முடியும். இதை தவிர்த்து அவருக்கு 2 பேருக்கும் உள்ளதை வந்து பர்சனலாக they have to handle. ஓகே, இப்போ அந்த ப்ரெஸ் மீட் நடக்கிற வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, அதாவது இப்போ ஜெகன் சாரோட பேர் போடல, அந்த உங்களுக்குள்ள அந்த டாக் அங்கதான் nobody is aware of that issue. அதனால தான் அவ்வளோ ஷாக் எங்க எல்லாருக்கும். இப்போ இதை ஃபர்ஸ்ட்லேயே ஓப்பன் பண்ணும் போதே நான் இப்படி சைடில் கேட்குறேன், சார் என்ன ஆச்சு, இல்லை இட் வில் பி ஹேண்டில் அப்படின்னு. ப்ரொடியூசர் வந்து ஏன்னா அவங்களுக்குள்ள இன்டர்னலாக இந்த டாக் ஏதாவது இருந்திருக்கும், இந்த மாதிரி சார் இந்த மாதிரி விஷயம் அந்த மாதிரி விஷயம் இல்லை, எதுவாக இருந்தாலும் நம்ம படத்தை முடிச்சுட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு டாக்கில் தான் போயிருக்கு. பட் அங்கே அது வெடிச்ச உடனே தான் இப்போ எவ்ரிபடி ஸ்டார்டட் ஆஸ்கிங் எவ்ரிபடி எல்ஸ். இப்போ மடனா எனக்கு மெசேஜ் பண்ணுறாங்க, இன்னும் வாட் ஹேப்பன், மாஸ்டர்கிட்ட ஒரு 1 hour பேசுகிறோம், ஏய் ஏதாவது சொல்லுங்கடா, சொல்லாமல் என்னை எப்படியே நிற்க வச்சிட்டிங்களே அப்படின்ட்டு. அடுத்த நாள் வந்து எனக்கு எல்லாரும் ஃபோன் பண்ணிட்டு, ஏங்க இது ஸ்டேஜ் தானே, கரெக்டாக சொல்லுங்கள், இது ஸ்டேஜ் பண்ணாமல் எப்படி வரும் சார். அவ்வளோ பெரிய விஷயத்த ஸ்டேஜ் பண்ணி ஒருத்தரை வந்து கேரக்டர் அசாசினேட் பண்ணுன்றதெல்லாம் ரொம்ப, நம்ம ஏதாவது ஒரு சண்டை அங்கேயே ஏதோ முடிஞ்சுது அப்படின்னா ஒருத்தர் வாக் அவுட்டே பண்ணிட்டாருங்க, அதை போய் ஸ்டேஜ்டுன்னு எப்படி வரும் அப்படின்ட்டு. ஸோ ஐ ஹேட் டு லைக் ஆன்சர் டு ஆல் தீஸ் பீப்புள் சே திஸ் இஷ்யூ இஸ் அ தனிப்பட்ட ஒரு இஷ்யூ. அவர் பேரும் ஏன் போடலை அப்படின்றது தான் ஆக்சுவலாக இஷ்யூ. பட் என் பேர் மட்டும்தான் இருக்கணும், இவங்க பேர் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்றது தப்பாக பிரதிபலிக்கப்பட்ட இஷ்யூ. பிரஸ் மீட்ல பார்த்தேன், பிரபுதேவா சார் உங்களை கூப்பிட்டு கேட்குறாரு என்ன நடக்குது. மடோனா வந்து ஏற்கனவே பயங்கர இன்னசென்ட், அதில் மடோனா வேற ஆனா இருங்க எனக்கே ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு. மாஸ்டர் அது ஹி காட் த ஜிஸ்ட். மாஸ்டர் நீங்கள் தான் இப்போ டிஃப்யூஸ் பண்ணி விடணும், அடுத்தது நீங்கள் தான் பேசணும், இது உங்களை தான் கேட்பாங்க, இப்போது எனக்கும் இதில் அவர் என்னன்னா, நீ தானே மியூசிக் டைரக்டர், உனக்கு கிளாரிட்டி இருக்கும்ல. மாஸ்டர் நான் இதுக்கு வர்றதுக்கு முன்னாடி இது நடந்த ஒரு சாங்கு, ஸோ அதனால் எனக்கும் கிளாரிட்டி இல்லை. சரி இப்போ நான் என்ன சொல்லணும், யார் எழுதியிருக்காங்க மாஸ்டர், தெரியலன்னு சொல்லுங்க மாஸ்டர், இது எதுக்கு மாஸ்டர் நீங்கள் போய் மாட்டுறீங்க அப்படின்னா, சரி ஓகே நான் பேசுகிறேன் அப்படின்ட்டு அப்புறம் தான் பேசினேன். ஸோ உள்ளதை அப்படியே பேசிட்டார் அவர். ஒரு நிஜமாலே என்னன்னு தெரியல, ஹீஸ் ஆஸ்கிங் என்னையா சொல்லணும், சொல்லுங்கள் என்ன சொல்லணும்னு சொல்லுங்கன்னா, we didn't know what to tell. வாக் அவுட் அதுக்கப்புறம் டைரக்டர் சார் பேசினாரு உங்ககிட்ட? பேசினேன், நானே பேசினேன், நான் வெளியே போகும்போதே பேசினேன், அதை தான் சொன்னேன், இந்த மேடை இல்லை அப்படின்றது தான் பேசினேன். அடுத்த நாள் வந்து அவருடைய மனநிலை வந்து வாஸ் மச் காமர். அவர் வந்து இதுக்காக நான் வந்து வேதனையில் இருக்க மனவேதனை, அதை தவிர வந்து நார்மலாக நாங்கள் 2 பேரும் பேசுகிறத நாங்கள் பேசிட்டு தான் இருந்தோம். அஸ்வின் நான் இதை ஹேண்டில் பண்ணிக்கிறேன், இது நான் வந்து குற்றவாளியாக இருந்தால் நான் இதை வெளியே போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி கிடையாதுன்றதை அவர் எனக்கு உணர்த்தினார். சரி இதுக்கு நீங்கள் போகாமல் அங்கேயே இருந்திருக்கலாமே சார், அங்கே இதையே சொல்லியிருந்தா முடிஞ்சிருக்குமே அப்படின்னா, அதுக்கு கேட்கறதுக்கான மூடில் அவங்க இல்லை அப்படின்ட்டு அவர் முடிச்சார். ஸோ ஹீஸ் காம் அண்ட் ஐ திங்க் ஹீ வில் டாக் டு த ப்ரெஸ் ஆன் ஹிஸ் ஓன். இப்போ ஜகன் அவர் எடுக்கும்போது அவர் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராகவும் இருந்திருக்காரு. ஸோ அந்த ஒரு ரோலும் இருக்கிறதுனால தான் இங்கே பேர் கவனிக்கப்படலை, இல்லைன்னா சொல்லப்படலைன்னு கொஞ்சம் ரூமர்ஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ ப்ரொடக்ஷன் சைடுக்கும் நம்மளுக்கும் இதுவே கனெக்ஷனே கிடையாது. நம்ம இன் ஜென்ரல் பாட்டு பண்ணுவோம், பாட்டு பண்ணிட்டு டைரக்டர்கிட்ட போவோம், டைரக்டர்கிட்ட வந்து ப்ரொடக்ஷன் போனதுக்கப்புறம் ப்ரொடியூசர் வில் கால்
பாட் நல்லா பண்ணியிருக்கீங்க, என்ன ஐடியா, என்ன மாதிரி ரிலீஸ் பண்ணலாம், இதெல்லாம் பேசுவோம். பட் இந்த ப்ராசஸ் ஆஃப் த சாங் மேக்கிங்கில் எதுவுமே கிடையாது. இதை தவிர படம் ஏற்கனவே பாதி வந்து நான் வரத்துக்கு முன்னாடி முடிச்சிருந்தாங்க. நான் வந்து halfway through the ஃபிலிமில் தான் நான் வரேன். ஸோ என்னுடைய ஜேர்னி வித் திஸ் ஃபிலிம் இஸ் ஒரு 1 year ஜேர்னி அப்படின்னா ஐ எம் கம்மிங் ஒன்லி இந்த halfway பாயிண்ட் ஆஃப் இட். ஸோ இந்த ஃபாஸ்ட்டாக வந்து பாட்டு 7 பாட்டு அப்படின்னோடனே எனக்கு ஏற்கனவே ஃபஸ்ட்டு கையெல்லாம் உதவுது. ஏன்னா இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அஸ்வின் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணாமல் எல்லாத்தையும் வந்து ஒரு சிச்சுவேஷனல் சாங்காக பண்ணிடுவோம், எல்லாத்தையும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம். ஸோ ஒரு சீனில் இருக்கிற டயலாகை அப்படியே எடுத்து சாங்காக பண்ணிடுவோம் எப்படின்னு. ஸோ ஒரு பாடி 4 லேடி 10 கோடி தேடி 3 நிமிஷம் சாங். இது லிரிக் இவ்வளோதான். Oh my god. நாளைக்கு வரதானே போகுது, நீங்களும் கேட்க தானே போறீங்க. ஸோ when you listen to it you will understand what I'm telling about it. இதை வந்து நான் டியூன் போட்டு அவங்க இதுக்கு புதுசாக லிரிக் எழுதி அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. இதுக்கு ஒரு சீனில் இருந்த ஒரு டயலாக அப்படியே வச்சு பாட் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட்டு சாம் சிஎஸ் தான் கமிட் பண்ணி இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஹவு டிட் இட் கம் டு யூ? அது டேரக்டருக்குள்ள அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னு சொன்னாங்க. வாட் ended up happening again, இதுக்கு முன்னாடி என்ன, இதுக்கு அப்புறம் என்னெல்லாம் நடந்ததுன்றது எனக்கு வந்து ஐம் வெரி அவேர். வாட் ஹேப்பன் பிஃபோர் திஸ் ஐ வாஸ் நாட் அவேர், பிகாஸ் நான் மாஸ்டர் கூட தான் இன்னொரு படம் பண்ணிட்டு இருந்தேன். ஜல்சான்ற படம் பேரலா போயிட்டு இருக்கு, 2 படம், இது ஒரு படம் போயிட்டு இருக்கு, அது ஒரு படம் போயிட்டு இருக்கு. அதுக்கு நான் தான் கம்போசர். அது அப்பதான் முடிக்கிறேன், அந்த பேரலா பண்ணிட்டு இருக்கேன், இது நல்லா பண்றான், இதை பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த கேம்ப்ல இருந்து தான் இங்கே வேர்டே வந்துச்சு. ஸோ தேர் ஆல்சோ டூயிங் மாஸ்டர்ஸ் ஃபிலிம், நீ இப்போதானே இதுக்கு போட்டிருக்க, ஸோ யூ நோ த ஸ்கேல், டக்குன்னு அப்படியே வந்துரு அப்படின்னு சொல்லி தான் பண்ணது. ஜென்ரலா ஒரு மெலடி டோன்ல தான் நீங்க பாட்டு பண்ணியிருக்கீங்க. ஸோ டக்குன்னு ஒரு வைப்ரண்டா இந்த மாதிரி ஒரு பாட்டு பண்ணும்போது இட் வாஸ் ஈஸி ஆர் வாட் வாஸ் கோயிங் இன் யூர் மைண்ட்? ஸோ ஈஸி கஷ்டம் அப்படின்றத விட இந்த படத்துக்கு என்ன தேவை அப்படின்றது. அப்போ வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி படமும் வரல, நீடும் வரல. ஸோ இப்படி வந்து ஒருத்தர் கேட்கும் போது ஃபர்ஸ்ட் இனிஷியலாக கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா பல வருஷமாக நம்ம மெலடி போட்டுட்டு திடீர்னு வந்து இந்த ஜோனில் மட்டும் தான் இருக்கணும், ஃபுல் டான்ஸ், ஃபுல் எல்லாருமே கேட்டு ஆட வேண்டிய பாட்டு அப்படின்ற போது ஃபர்ஸ்ட் இனிஷியலாக கஷ்டமாக இருந்தது. பட் தட் ஃபர்ஸ்ட் சாங்லேயே பிரேக் ஆச்சு எங்களுக்கு. அந்த ஐஸ் வந்து அது பிரேக் ஆனோடனே ஓ இதுதான் ஸ்கேல், இதுதான் மீட்டர் அப்படின்னு புரிஞ்சதுக்கப்புறம் தென் மாஸ்டர் கேம் இன் டு த பிக்சர். ஒன்ஸ் மாஸ்டர் ஸ்டார்டட் ஹியரிங் ஆல் த சாங்ஸ், ஐ ஹட் ஆல்ரெடி ஒர்க் வித் மாஸ்டர் ஃபார் ஆட்ஸில் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து பட் பர்சனலாக இன்ட்ராக்ட் பண்ணதில்லை. ஸோ அப்போ வந்து ஷூட் ஸ்பாட்டில் வந்து ஏய் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம்ல தெரியும்ல அப்படின்னா அப்படி வந்து ஸோ ஹீ வாஸ் டெல்லிங் த ப்ரொடியூசர், சார் நல்லா பண்ணுவான் சார் இவன், அந்த டியூனே நம்ம இதுக்கு யூஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு we've spoken about all of this. ஸோ வித் மாஸ்டர் அகெயின் when that rapport was established it was easier. ஏன்னா அவரே ஒரு சாங் கேட்பாரு, ஒரு சில பாயிண்டர்ஸ் கொடுப்பாரு, இது இப்படி பண்ணலாம், இது இப்படி பண்ணலாம், ரொம்ப அழகாக சொல்லுவார். அஸ்வின் இது நல்லா இல்லை, இது எனக்கு பிடிக்கல, அது மாதிரி வராது. இட் வில் கம் in the form of இப்போது நிறையா சாங்ஸ் கேளுங்க, இந்த சாங்ஸ் கேளுங்க அப்படின்ட்டு ஒரு 10 சாங் அனுப்புவார். அதெல்லாம் கேட்போம். கேட்டுட்டு உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது இந்த சாங்லலாம் அப்படிம்பாரு. இதில் என்ன பிடிச்சிருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் இன்கார்பரேட் பண்ண பாருங்கள், இதெல்லாம் இப்போ இன்னைக்கு ட்ரெண்டில் இருக்குது அப்படிம்பாரு. நான் கேட்காத சாங்கெல்லாம் எங்கே இறங்குறதெல்லாமோ வரும். ஸோ அதெல்லாம் அப்போ தான் யோசிப்பேன். ஸோ இஸ் கான்ஸ்டன்ட்லி அப்டேட்டிங் ஹிம்செல்ஃப், என்ன இருக்குது. ஸோ அதுலேருந்து மாஸ்டர் இதில் நீங்கள் மூவ்மெண்ட்டை சொல்கிறீங்களா, ரிதமை சொல்கிறீங்களா, வீடியோ கொடுப்பா அதையப்பா பார்த்துட்ருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ சாங்காக வெறும்னே மியூசிக் அவர் அவ்வளோ உன்னிப்பாக கேட்டு இந்த ரிதம் பாரு இது எப்படி இருக்குது அப்படிம்பார். ஒரு சாங்கை முடிச்சிட்டோங்க, இப்போ ஒரு படத்தில் ஒரு சாங்கை முடிச்சுட்டு தென் he said எல்லாம் நல்லா இருக்குது, இந்த ரிதம் என்ன பண்ணுறீங்கன்னா இது அப்படியே 30% ஆக்கிடுங்க, இப்போ 70% புதுசாக இது மேலே ஒரு ரிதம் போடுங்க. மாஸ்டர் பாட்டை மாற்ற சொல்லாமல் மாற்ற சொல்லிட்டீங்க அப்படின்ற லெவல். பட் திஸ் வாஸ் அகெயின் ஆல் ஆஃப் திஸ் அவரோட சஜஷனாக வரும். சஜஷனாக வந்து இது என்னுடைய இது, நீங்கள் டைரக்டர்கிட்ட கேட்டுக்கோங்க, அப்படி தான் வரும். எவ்ரிதிங் வில் பி எ சஜஷன். ஆக்சுவலாக ஒரு சாங்கே பண்ணோம், நைட்டு ஒன்று பேசி காலையில் ஒரு ரிதம் போட்டு ஒரு டியூன் போட்டு மாஸ்டர்கிட்ட அமிச்சு சூப்பராக இருக்குல்ல செம்மாங்க சக்திகிட்ட கேட்டுருங்க. நானும் சரி ஏதோ ஒன்று பண்ணுவார், ஹி வில் இதுதான் சாங் போல அப்படின்றது பார்த்து இட்ஸ் லைக் இது என்னுடைய ஐடியாங்க, அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பண்ணலாம், இல்லைன்னா வேண்டாம் அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி ஜாலியாக இருக்கும் மாஸ்டர் கூட ஒர்க் பண்ணுறது. 90s ரிலீஸ் ஆன ஏதோ ஒரு சாங்கோட ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்து ஊசி ரோசி. ஸோ அது கேட்டுட்டு இது பண்ணும்போது அதாவது ரிப்பீட் இது வந்துடக்கூடாது, அது ஒரே மாதிரி இருந்துடக்கூடாதுங்கிற ஒரு இதுவும் இருக்கும்ல. ஸோ ஹவ் இஸ் தட்? எனக்கு மெயினாக வந்து வாட் வாஸ் தி எய்ம் கோல் அப்படின்னா 90s மாஸ்டர் பண்ண நிறையா ஃபன் சாங்ஸ் இருக்கும்ல, அந்த ஃபன் எலிமெண்ட்டை வந்து திருப்பி கொண்டு வரணும். ஏன்னா மாஸ்டர் வந்து திருப்பி சொல்லிட்டு எனக்கு 51 வயசு ஆயிடுச்சு, அதுக்கேற்ற மாதிரி பாட்டு போடுங்க மாஸ்டர், அந்த மாஸ்டர் தான் எங்களுக்கு வேணும், எனக்கு அந்த 90s அந்த மாஸ்டர் வேணும் அப்படின்னோடனே ஏதோ பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு போயிட்டார். பட் அந்த இது வந்து வாஸ் அ கான்ஷியஸ் சாய்ஸ். அது டேரக்டர் தான் ஐடியா கொடுத்தது, டேரக்டர் தான். இல்லை இந்த மாதிரி நாங்கள் காலேஜ் டேஸில் நாங்கள் இந்த மாதிரி பாடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த ஜிஹெச்சில் குத்துறாங்க ஊசி குத்துற பொண்ணு பேர் ரோசி அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. சொல்லிட்டு சார் இது மாதிரி இல்லை சார், இதே பண்ணிடுவோம் சார், என்ன அது பிஜிஎம்க்கு ஒரு ஐடியா கொடுத்தாரு.
எல்லாரும் கோரஸாக குழந்தைங்கள்லாம் பாடுற மாதிரி ஒரு ஃபன் எலிமெண்ட் வைப்போம். வேற சாங் பண்ணிட்டு இருக்கோம். இவருக்கு கொடுத்த உடனே சார் இந்த கோட்டெல்லாம் இல்லைங்க, அந்த பரோட்டாவெல்லாம் ஃபர்ஸ்ட்லேருந்து போடுவோம், இதே சாங் ஆக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அப்படி ஆக்குனது தான் ஜிஹெச்ல குத்துறாங்க ஊசி. இட் வாஸ் வெரி கான்ஷியஸ் சாய்ஸ் தட் அந்த 90s எல்லாரும் என்ஜாய் பண்ணது. இன்னைக்கு நிறைய பேருக்கு அது தெரியாமலும் இருக்கலாம். அது இருக்கிறதுனால அதை திருப்பி மாடர்னைஸ்டா எப்படி கொடுக்கலாம்? சரி, அதே ரிதம்ல அதே மாதிரி நீங்க அதே டியூன்ல நீங்க கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த மாதிரி கன்சியூம் எல்லாமே மாறிடுச்சு. ஸோ அந்தோட ஐடியாவை இன்னையோடைய டெக்னாலஜிக்கு நம்ம எப்படி மாத்தி கொடுக்கலாம், அந்த 6 to 60 வரை இந்த பிராக்கெட்டை எப்படி வந்து நம்ம க்ளோஸ் பண்ணலாம். இப்போ 6க்கும் கீழே உள்ள ஆட்களையும் கேட்டு ரீல்லாம் போடுறாங்க. ஸோ அதனால எங்க வீட்லயும் வந்து ஐ ஹாவ் எ கிட். ஸோ அதனால வி ட்ரை டு பிளே ஹர் சாங்ஸ், கேட்குறாளா இல்லையா அப்படின்றதெல்லாம் இதெல்லாம் பார்ப்போம். பட் இஸ் டூ யங் டு ரியலைஸ் இட். பட் என்ன கொஞ்சம் கை சிங்கில் எங்கேயா போயிடுச்சு, நம்ம பாட்டு கை தட்டுறா அப்படின்ட்டு நாங்களே ரீல்லாம் போடுவோம். ஸோ ஒரு ஃபன்னான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இந்த பாட்டு குழந்தைக்கு காட்டினீங்களா? நீங்க எதுக்கு கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியும். நான் தான் சொல்றேன், குழந்தைங்களுக்கு தெரியாது. ரெண்டாவது வி ஆல்சோ ஸ்போக் அபவுட் போலீஸ்காரனை கட்டிக்கிட்டா அட் லென்த்துங்க. நாங்கள் இதே ஸ்டுடியோவில் இதே இடத்துல ஒரு வருஷம் அந்த பாட்டை வந்து வர்றவங்களுக்கு எல்லாம் போட்டு காட்டுவோம். இதே மாதிரி அதாவது டாக்டரை நான் கட்டிக்கிட்ட ஊசியால குத்துவான் அப்படின்னு எல்லாரும் சிரிப்பாங்க. சிரிச்சுட்டு ஏதோ சம்பவம் பண்ண போறீங்க, ஏதோ ஒரு வைபா இருக்கு சாங், இதே மாதிரி தான் வரும். நோபடி ஆக்சுவலி சாட் டவுன் அண்ட் செட் இது நீங்க ஏதாவது பண்ணணும், இது வந்து பெரிய இதுவாயிரும் அப்படின்னு. நோபடி ஹேட் அ ஒப்பீனியன். சிங்கிள் பர்சன் had told us thatனாலும் we would have known சரி ஏதோ நம்ம தப்பா பண்றோம் அப்படின்னு. இதுல வேற அதுக்குள்ள வந்து வா 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 செய்வான் வேற. நான் இதுல வந்து உள்ள வேற அடிஷன் வேற பண்ணிட்டு இருக்கேன். இப்போ என்னடா நான் இப்போ யோசிக்கிறேன், சார் ஊசி ரோசிக்கு நம்ம அந்த லல்லாலே நம்ம தான் எழுதணும், நம்ம பேரை போட்டிருக்கணும். இதுக்கு வந்து வா 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 செய்வான் எனக்கு வேலை இது நம்ம தானே போட்டேன், இது இப்படி உள்ள போட்டலான்னு பார்த்தா இப்போ இருக்கிற கிளைமேட்ல அப்படியே நான் பேக் அடிச்சிட்டேன். எப்போ எதுக்கு நம்மளா போய் வாய் கொடுத்து எதுக்கு மாட்டணும் அப்படின்னு. But it was all done in fun. See, நம்ம குடும்பத்தில் எத்தனையோ பேர் இருக்காங்க, இவங்களும் பாட்டு கேட்கணும். ஐம் வெரி கிரவுண்டட் தட் வே. இந்த பாட்டை வந்து வீட்லேயும் காட்டுவோம், வெளியே வர்றவங்க எல்லாருக்கும் காட்டுவோம். இது முகம் சுழிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா we would have known. அதுக்காக தான் இது வந்து நெகட்டிவாக போயிடக்கூடாதுன்னு சொல்லி படத்துக்கு முன்னாடி we released the video song also. இப்போ நிறைய பேர் வீடியோ சாங்கை பார்த்து நீங்கள் இதையே ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். It would have been clear for us to understand. கண்ணோட்டம் வேற மாதிரி இருந்திருக்கலாம், பார்த்து கலாய்க்கிறவங்க கலாய்ச்சிட்டோம். பட் இதுதான் மேக்கர்ஸோட ஐடியான்றது தெரிஞ்சிருக்கும். நீங்க வந்து ப்ரெஸ் மீட்ல போய் கொடுத்து சொல்றதுக்கு இதை நீங்க ரிலீஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்னாங்க. பட் நம்ம ஊர்ல எப்படிங்க அது ஒரு மெயின் சாங்கோட விஷுவலே நம்ம வந்து 3 வாரத்துக்கு முன்னாடி won't happen. So சரி, இது ஒரு விதமான எக்ஸ்போஷர் அப்படின்னு தான் நாங்க பாக்குறோம். பட் why do you think there is a different perceptions, like இன்ட்ரெஸ்டிங்கான லிரிக்ஸ் இப்போ நம்ம பாட்டு கேட்கும் போதே அந்த வைப் நமக்கு தெரியும், பட் அதுக்கு ஸ்பேஸ் இருக்க போய் தானே இருக்கு. ஸோ வாட் ஐவ் லேர்ன்ட் இஸ் இஃப் தட் ஸ்பேஸ் இஸ் தேர், அந்த மாதிரி ஒரு 2 ஒப்பீனியன் கொடுக்குற ஸ்பேஸ் இஸ் தேர்னா இனிமே வந்து பண்ணா ஒத்துக்க மாட்டாங்க. இந்த பதில நாங்க வந்து அன்இன்டென்ஷனலா பண்ணுன்றது ஒரே வாட்டி தான் ஒத்துப்பாங்க. இப்போவே ஒத்துக்கிறாங்களான்றது தெரியாது. இதோ உங்க ஃபேஸ் கட்லேயே தெரியல அப்படின்னு நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு. பட் இதுக்கப்புறம் பண்றதுக்கு ஐ டோன்ட் திங்க் பீப்புள் வுட் அப்ரூவ். ஸோ அதனால இப்போத்துலேருந்தே we are mindful. ஸோ இதை வேற எப்படிலாம் எடுக்கலாம், இப்போ இந்த சிரிப்புக்கு காரணம் என்ன அப்படின்லாம் இனிமேல் கேட்கணும் அப்படின்றது என்னுடைய பர்சனல் லேர்னிங். இதில் ரெண்டாவது வாட் பீப்புள் டோன்ட் சி அபவுட் திஸ் சாங் இஸ் இது சக்ஸஸ்க்காக நீங்கள் பண்ணியிருக்கீங்க, இது வந்து இன்ஜினியர் பண்ணி நீங்கள் மார்க்கெட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றாங்க. வாட் பீப்புள் டோன்ட் நோ இஸ் த சாங் இஸ் நாட் பீங் பிளேட் இன் ரேடியோஸ். எஃப்எம்ல இன்னும் பிளேயே பண்ணலை. அதுக்கு நான் பர்சனலாக ஐவ் ஸ்போக்கன் டு எஃப்எம் ரேடியோ ஸ்டேஷன்ஸ் ஆல்சோ அண்ட் தே செட் இதில் டபுள் மீனிங் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு உள்ளே வந்து இந்த ஒப்பீனியன் வரும்போது நம்ம இதை ப்ளே பண்ணால் இதை நாங்கள் என்கரேஜ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஆகிடும். வி வில் நாட் வாண்ட் டு டூ தட் அப்படின்னு. ஸோ எங்களுக்குமே அது பெரிய ஹிட்டுங்க. அது ஹிட் இன் த சென்ஸ் அடி. அதை இப்போ ஒருத்தர் சொல்கிற ஒரு கண்ணோட்டம் ஒரு ரிவ்யூனால ஒரு பாட்டுக்கு ஒரு டிப்பும் இருக்குது. we are not able to reach the kind of audience that we want to reach also. வெளியில இருந்து எல்லாரும் பார்க்குறாங்க இது மார்க்கெட்டிங் ஸ்டண்ட் அப்படின்னா இதில் ஒரு இழப்பும் இருக்குன்றதையும் வந்து we'll have to see. ஏன்னா ரேடியோ இஸ் த ஒன் ஸ்டாண்டிங் திங். இந்த படம் ரிலீஸ் ஆகி போனதுக்கப்புறம் அடுத்தது யூடியூப்ல என்ன சென்சேஷன் பார்ப்பாங்க. பட் ரேடியோ இஸ் சம்திங் வேறு. இப்போ நான் 10 வருஷம் முன்னாடி பண்ண பாட்டும் இன்னும் ரேடியோவில் ஓடிட்டு இருக்கு. யூடியூப்ல இருக்கு, பட் அதை தேடி போய் கேட்குறவங்களுக்கு தான் வரும். ரேடியோவில் அது தானாக வர்ற இதுலேருந்து டிஸ்கவரின்னு ஒன்று இருக்கு. இந்த பாட்டு வந்து இல்லாமல் போயிடுமோன்ற ஒரு வருத்தம் எனக்கெல்லாம். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இனிமேல் பண்ணுற பாட்டு ஸ்டாண்டிங்காக இருக்கிற மாதிரி we will do something mindful அப்படின்றது கான்ஷியஸான சாய்ஸ். இப்போ நீங்கள் சொன்னப்போ எனக்கு ஒரு டவுட் வந்தது, லைக் தெர் ஆர் மோர் சாங்ஸில் நம்ம இந்த டபுள் மீனிங் இருக்கிற மாதிரியே தெர் ஆர் சாங்ஸ், பட் அது என்ன டைரக்டா அது சொல்லாதனால அவங்க விமர்சனம் வந்ததுனால
அந்த பாட்டுக்கெல்லாம் இப்போ இதே மாதிரி ஒரு அப்ரோர் வந்து இதே மாதிரி நீங்கள் இதெல்லாம் வந்து சும்மா விட்டுருவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டு நீங்கள் பண்ணால் அந்த சாங்குக்கும் அந்த ஒரு விஷயம் வரும். ஸோ திஸ் இஸ் அ ரியாக்ஷன் டு ஆடியன்ஸஸ் ரியாக்ஷன் வச்சு அவங்க வந்து ஒரு பேசிஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா இதை நம்ம ப்ளே பண்ணால் இதுதான் நடக்கும், இது இன்னும் பிரச்சனை வரும், இது எதுக்கு, வி டோன்ட் வாண்ட் டீல் வித் கான்ட்ரவர்சி அப்படின்றது இஸ் தேர் ஸ்டான்ஸ். நான் அதை வந்து ஃபைட் பண்ண முடியாது. இல்லை சார் நாங்கள் இப்படி தான் பண்ணோம், நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்கிறது கிடையாது. தே ஹாவ் த ரைட் டு ப்ளே இட் ஆர் நாட். ஸோ அதனால் அது ஒரு ஹிட்டு தவிர்த்திருக்கலாம். பட் அகைன் நம்ம இப்போ இந்த சைடு பார்க்கும்போது it's on trending. Yeah, it's trending 3 weeks. It's on Instagram, it's doing extremely well. எனக்கு இதெல்லாம் ரொம்ப புதுசுங்க. நான் இந்த மாதிரி I've not been in the middle of that tornado. இது நடக்கும்போது நம்ம இதுக்கு நடுவில் இருக்கோம். வெளியில இருந்து பார்க்கும்போது சே இது செம்மையா இருக்கும்ல அந்த ஃபீலிங் அப்படின்னா, உள்ள இருந்து பார்க்கும்போது இது வேற மாதிரி இருக்கு. என்னடா டே டு டே ஏதாவது புதுசா நடக்குது அப்படின்ற மாதிரி. ஏன்னா there's a controversy around it. It's not just like a unanimous எல்லாரும் கொண்டாடுறாங்க. There's a controversy around it also. So it's கொஞ்சம் mixed feeling for me where இதை இன்னும் கிளீனாக நம்ம இதை வந்து ஒரு விக்டரி கொடுக்கணும் அப்படின்றது. சோஷியலி ஐம் ரெஸ்பான்சிபிள் டு டூ தட் நெக்ஸ்ட் பிகாஸ் வி ஆர் ஆல் கான்ஷியஸ். ஸோ அதனால அடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, இதை விட பெட்டராக என்ன கொடுக்கலாம் அப்படின்றது ஆல்ரெடி வி ஆர் திங்கிங். பாட்டு கேட்ட வரைக்கும் இனி கண்டிப்பாக இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் தான் அது ட்ரெண்டாக போக போகுது, எல்லாரும் டான்ஸ் ஆடி அந்த மாதிரி ட்ரெண்டாக போக போகுது. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் தட். இனி இந்த படத்துல எவ்வளவு பாட்டு ரிலீஸ் ஆகிறதுக்கு இருக்கு? இன்னும் 5 பாட்டு இருக்கு. எவ்ரிதிங் இஸ் இன் திஸ் ஜானர்? இல்ல இந்த 2 தான் வந்து இந்த ஃபோக் ஜானர்லயே இருக்கும். மற்றது எல்லாமே வந்து EDM-ஆ இருக்கட்டும், கம்ப்ளீட் ஆர்கெஸ்ட்ரல் ஒரு பேத்தோஸ் சாங் ஃபார் விமென்னு பண்ண பாட்டு இருக்கு. எவ்வளோ என்ன ஐரனி பார்த்தீங்களா? போலீஸ்காரனை கட்டிக்கிட்டா. நான் வந்து எதிர்பார்த்தது நிறைய பேர் வந்து இப்போ ரோசி குத்துற ஊசி வேணுமான்றது இஸ் காமன் இன் அ சென்ஸ். இந்த பசங்க பொண்ணை கலாய்ச்சி பாடுறதுன்றது காமன். ஸோ பொண்ணு பையனை கலாய்ச்சி பாடுறதுன்றது தான் என் மைண்டில் வென் வி வர் டூயிங் போலீஸ்காரனை கட்டிக்கிட்டா. இது மிக்சர் மாப்பிள்ள மாதிரி வச்சு எல்லாத்தையும் பண்ணலாம். வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லாம் ஹஸ்பண்டை வந்து டம்மி பண்ணி இந்தா நீ இது பண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு வைப்பில் தான் பண்ணலாம் அப்படின்னு எடுத்த சாங்கு. இன்னைக்கு அப்படி இல்லை. எதுக்காக வந்தேன்னா ஆர்கெஸ்ட்ரல் சாங் இஸ் ஃபுல்லி ஃபார் விமென். கலங்காதே அப்படின்றது சாங்கு, இட் இஸ் ஃபார் விமென், ப்ராப்பர்லி ஃபார் விமென், ஃபுல் ஆர்கெஸ்ட்ரல் சாங், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸ்ரீகாந்த் ஹரிஹரன் சொல்லி பிகில் உனக்காக காத்து கிடக்குறேன் அந்த சாங் பாடினவர், வி மேட் ஹிம் சிங் த சாங். ஸோ இதில் ப்ராப்பர் சிங்கர்ஸு. ஸோ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா நீங்கள் செலிபிரிட்டிஸ் மட்டும் தான் கூப்பிடுறீங்க, இது ஜஸ்ட் அ மார்க்கெட்டிங் ஸ்டண்ட் அப்படின்னு. அப்படி இல்லை. சின்ன பொண்ணு அக்கா இருக்காங்க, மகாலிங்கம் சார் இருக்காங்க, மதிச்சி அம்பாலா, நம்ம ஸ்ரீகாந்த் ஹரிஹரன். தி ஆல்பம் ஹேஸ் so many other names than GV and Andrea also. I might have missed somebody also. பட் இந்த மாதிரி ஒரு ஹோல்சமான ஒரு ஆல்பம். எனக்கு வந்து ஒரு விசிட்டிங் கார்டு ஆல்பம் தான் சொல்லுவேன். ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்குது, டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்குது, அந்த மாதிரி இதில் வந்து எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு ஆல்பம். ஸோ மெலடிஸு, ஃபோக் பேஸ்ட் சாங்ஸு, கானா பேஸ்ட் சாங்ஸு, மாடர்ன் சாங்ஸ் எல்லாமே இருக்கு. ஆல் ஜானர்ஸ் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்க சொல்லிட்டீங்க, which do you think is your best side? உங்களுக்கு பிடிச்சி நீங்க ஒரு ஜானர் பண்றீங்கன்னு இது வரைக்கும் என்ன அந்த கேள்வி கேட்ட எல்லாருக்குமே நான் மெலடின்னு தான் சொல்லியிருப்பேன். ஆனா இப்போ என்ன திருப்பி மெலடி போடுங்கன்னு சொல்லும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு, மறந்து போன மாதிரி இருக்கு. டெம்போவே 150 180 தகு 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 இப்படிதான் மைண்டே ஒர்க் ஆகுது. ஸோ என்ன சில டேரக்டர்ஸே கேட்டாங்க, என்னப்பா பாட்டு மெலடின்ற இப்படியே இருக்கு, கொஞ்சம் குறைக்கலாம் அப்படின்னு. ஸோ டு கட் ஃப்ரம் திஸ் அண்ட் கோ டு தட் இஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட். பட் ரைட் நோ டான்ஸ் சாங்ஸ் ஆர் இன் ஆர் ஹெட். எப்படி ஆட வைக்கலாம், எப்படி புதுசாக பண்ணலாம் அப்படின்னு. பட் மைண்ட்ஃபுல்லி வி ஆர் ஆல்சோ சேயிங் எல்லாமே பண்ணணும், எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்றது இஸ் அ சேலஞ்சுங்க. ஏன்னா சர்டன் பீப்புள் ஆர் நோன் ஃபார் சர்டன் திங்ஸ். எனக்கு அந்த மாதிரி தெரியறதை விட மல்டிஃபேசட்டட், யூ கேன் டூ வாட் த ஃபிலிம் ரிக்வயர்ஸ், வாட் த எமோஷன் ரிக்வயர்ஸ் அப்படின்ற மாதிரி வரணுன்றது என்னுடைய ஆசை. ஓகே சார். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் ரிலீசஸ் எல்லாத்துக்குமே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங் யர் டைம். தேங்க்யூ.